கைஸ் ஃபைனலாக நம்ம 2025க்குள்ள வந்தாச்சுங்க. இந்த 2025ல என்னென்ன பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். அந்த பைக்ஸில் இருக்கக்கூடிய டாப் 15 பைக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 15 அப்கமிங் பைக்ஸில் உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட RTX 300 அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் பைக் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரோட் டெஸ்டிங் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ எனி டைம் இந்தியாவில் டிவிஎஸோட ஒரு அட்வென்ச்சர் பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. அது கண்டிப்பாக RTX 300 அப்படிங்கிற நேமில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைனில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டிவிஎஸோட 300cc அட்வென்ச்சர் பைக்கை பொறுத்த வரைக்கும் நியூ இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினோட அந்த ஒரு ஒர்க்கிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்கும், அந்த இன்ஜின் எந்த மாதிரியான ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ RTX 300 அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 300cc இன்ஜினாக இருக்க போகுது. 35 ஹார்ஸ் பவரும் 28.5 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டிவிஎஸோட அட்வென்ச்சர் பைக். இந்த பைக் என்ன பொறுத்த வரைக்கும் ஹிமாலயனுக்கும் அதே சமயம் ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200க்கும் ஒரு நல்ல ரைவலாக இருக்கும். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் பை வயர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் லிக்விட் கூலிங் சிஸ்டத்தோட இந்த டிவிஎஸோட RTX 300 அப்படிங்கிற இந்த அட்வென்ச்சர் பைக் வந்து இந்த 2025ல பிகினிங்லேயே லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட அந்த டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டியூல் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய டிசைனாக இருக்குது. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட அந்த விண்ட்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் லாங்காக, அதாவது பெருசாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BMWவோட 310 GS மாதிரியான ஒரு டிசைன் தான் இருக்குது. பட் முழுக்க இதோட இன்ஜின் அண்ட் இந்த பைக்கோட டிசைன் எல்லாமே வேற. பைக்கோட அந்த ஒரு அப்பியரன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் இயர் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் அவைலபிளாக இருக்கு. TFT கிளஸ்டர் வந்து கொடுக்க போறாங்க. ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட தான் இந்த டிவிஎஸோட RTX அப்படிங்கிற 300cc அட்வென்ச்சர் பைக்கை இந்த 2025ல நம்ம பிகினிங்லேயே எதிர்பார்க்கலாம். ரெண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த BSAவோட 650cc ஸ்கிராம்ப்ளர் பைக் தான். இந்த பைக் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டோ ஷோவில் வந்து ஷோகேஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் அஃபிஷியலாக இந்த இயர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் 1 or 2 monthsல இந்த பைக் வந்து அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி BSAவோட பைக் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த 650cc ஸ்கிராம்ப்ளர் பைக் பார்த்தீங்க அப்படின்னா SDயோட ஸ்கிராம்ப்ளர் பைக்காக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து நமக்கு இப்போ இருக்கக்கூடிய நியூ ரெட்டர் ரோட்ஸ்டரான ஹாரி டேவிட்சனோட X440, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட மேவரிக் 440, இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக தான் இந்த பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த BSAவோட 650cc ஸ்கிராம்ப்ளர் பார்த்தீங்கன்னா 3,60,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பைக்கோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 652cc உங்களுக்கு வந்து சிங்கிள் சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve DOHC மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 45 ஹார்ஸ் பவரும் 55 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளச்சும் வந்து இந்த பைக்கில் இருக்க போகுது. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் நியர் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ், ஃப்ரண்ட்ல 19 இன்ச் வீலும் ரியர்ல 17 இன்ச் வீலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டியூவல் சேனல் ABS, LED ஹெட்லாம்ப். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த BSAவோட 650 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு 650cc ஸ்கிராம்ப்ளரை தான் கொண்டு வராங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே உங்களுக்கு இந்த பைக்கில் இருக்கக்கூடிய லைட்டிங் செக்ஷன் எல்லாமே LEDல கொடுத்துருக்காங்க. 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, ப்ளூடூத் கனெக்ஷன், இந்த மாதிரியான டெக்னாலஜி வைஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. USB சார்ஜிங் போட்டிருக்கு. அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டமும் இந்த பைக்கில் வந்து அவைலபிளாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக BSAவோட 650cc ஸ்கிராம்ப்ளர் இந்த பைக் வந்து நம்ம இந்தியாவில் இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரிலியாவோட டியூனோ 457 அப்படிங்கிற இந்த ஒரு மாடல். RS 457 ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கு. பட் அந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஃபேட் பைக். இது வந்து நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி ஷோகேஸ் பண்ணிட்டாங்க நிறைய மோட்டோ ஷோவில். 2025ல இந்தியாலையும் லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரிலியா இந்தியாவோட அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டே பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனி டைம் இந்த பைக் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணலாம். இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சிலிண்டர் கிடையாது, டியூவல் சிலிண்டர் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ட்வின் சிலிண்டர் பைக். இந்த பைக் ஒரு தாறுமாறான நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருக்கும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா Yamahaவோட MT-03க்கு ஒரு டைரக்ட் ரைவலாக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. டிசைனே வந்து தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல சூப்பர்வான அந்த LED டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த MT-7லாம் நீங்கள்
பார்த்துருப்பீங்க. MT-07 அதோட ஹெட்லைட் அதே மாதிரியான ஹெட்லாம்ப் டிசைன் கொடுத்துருக்காங்க. TFT கிளஸ்டர் அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ். டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய டயராக தான் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் வீல் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் TFT கிளஸ்டரோட உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கு. அண்ட் நல்ல ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயமும் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்கு. 47 ஹார்ஸ் பவரும் 45 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்பிளியோட இந்த டூனோ 457 அப்படிங்கிற பைக் ஜான்வரி இந்த மந்த் லான்ச் பண்ணுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நாலாவதாக பார்த்தீங்கன்னா பெனிலியோட 402S அப்படிங்கிற இந்த ஒரு மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூசர் பைக். ஸோ பெனிலி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நார்மலான பைக்ஸ் லான்ச் பண்ணுவாங்களா, ஐ மீன் சிங்கிள் சிலிண்டர் லான்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டாக இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ரூசர் மாடல் பைக்காக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் இது இன்லைன் ட்வின் சிலிண்டர் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம இந்த வருஷம் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 402S அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெனிலிலே ஒரு பெஸ்ட் பைக் என்ட்ரி லெவலில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். லிக்விட் கூல்டு இன்லைன் ட்வின் சிலிண்டர் DOHC மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 39.4 ஹார்ஸ் பவரும் 35 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டியூவல் டிஸ்க் பிரேக்கும் ரியர்ல சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் இருக்கு. ABS டியூவல் சேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 17 இன்ச் அலாய் வீல்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இருக்கு. வீல் டைப்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாய்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 16 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, லைட் இன்ஜெக்ஷன் எல்லாமே இடையில கொடுத்துருக்காங்க. நல்ல பில்ட் குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கு. பிரைஸ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா மினிமம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அஞ்சாவதா பார்த்தீங்க அப்படின்னா சுசுகியோட V-Strom 160. ஆல்ரெடி V-Strom 250 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவைலபிளாக இருக்கு. பட் இப்போ இந்த V-Strom 160 வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல நிறைய கண்ட்ரீஸ்ல லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. யூரோப்லையும் பார்த்தீங்கன்னா இந்த V-Strom 160 அப்படிங்கிறது இருக்கு. இந்தியாவில் அப்கமிங் அதாவது இந்த 2025 லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 160 அப்படின்னும் போது டெஃபினட்டாக ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200க்கு தான் ரைவல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பைக்கோட டிசைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250யோட சேம் எக்ஸாக்ட் டிசைன் மாதிரி தான் இருக்கு. பட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் அண்டர் 2 lakh rupees, கிட்டத்தட்ட 1,60,000 1,40,000 உங்களுக்கு எக்ஸோரூம் ப்ரைஸ் வரும். ஸோ அதிகபட்சம் 1,65,000 to 1,70,000 நம்ம ஆன் ரோட் ப்ரைஸில் வந்து பை பண்ணலாம். அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏர் கூல்டு தான் அவைலபிளாக இருக்கு. 14.7 ஹார்ஸ் பவரும் 14 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் ABS 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட முக்கியமான விஷயம், இந்த பைக்கோட எர்கனாமிக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூவல் டோன் டயர், டியூவல் டோனில் உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு. அண்ட் டியூவல் பர்பஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பெஸ்ட்டான வீல்ஸ் இருக்கு. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஹையாக கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அவைலபிளாக இருக்கு. ப்ளூடூத் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரேட்ஸ் அப்படிங்கிறதும் சூப்பராக இருக்கு. அதே மாதிரி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் RS200 அப்டேட்டட் மாடல் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து அந்த டீசர் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே நம்ம ரீசெண்டான வீடியோஸில் கூட பார்த்தோம். ஸோ இந்த RS200 பொறுத்த வரைக்கும் நியூ டிசைன், நியூ இன்ஜின், நியூ ஃபியூச்சர்ஸ் அண்ட் எல்லாமே நியூவாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டாப் அண்ட் வேரியன்ட். ஸோ RS200 இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேர்டு பைக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நல்ல இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டியில் டிராஃபிக்ல யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். இனிஷியல் பிக்கப் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் RS200. அண்ட் அந்த ரைடிங் எர்கனாமிக்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபார்வர்ட் லீனிங்லையும் ரைட் பண்ணாத மாதிரியும் இருக்கும். ரொம்ப ஆப்ரேட்டாக ரைட் பண்ணுற மாதிரியும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் செமியாக இருக்கிறதுனால ரைடிங் அந்த ஒரு விஷயம் வந்து சூப்பராக இருக்கும். கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 25 ஹார்ஸ் பவரும் 18.7 நியூட்டன் டார்க்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினில் வந்து சில சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி டிசைனில் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இன்னும் 1 or 2 வீக்ஸில் கூட நம்ம RS200 அப்டேட்டட் மாடலை இந்தியாவில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூட F450 GS அப்படிங்கிற F மாடல் உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக 2024 நடந்த உங்களுக்கு மோட்டோ ஷோவில் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த F மாடல் 450 GS அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக்கை லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 310 GS மாதிரியான ஒரு சிங்கிள் சிலிண்டர் கிடையாது. ஏன்னா நிறைய பேரோட ஒரு குற்றச்சாட்டாகவே என்ன இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த கம்ப்ளைண்ட் என்னவா இருந்ததுன்னா சிங்கிள் சிலிண்டர் பத்தலை, லாங் ரைடு போகிறதுக்கு ட்வின் சிலிண்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற
மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதே மாதிரி இதோட டிசைன் வந்து தாறுமாறான டிசைனாக இருக்குங்க. ஸோ எஃப் மாடல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே ஷார்ப்பான ஒரு மாடல், ரொம்பவே சூப்பரான அட்வென்ச்சர் பைக். ஸோ அதில் நமக்கு 450cc இப்போ ட்வின் சிலிண்டரில் வந்திருக்கு. இது வந்து இன்னும் 1 or 2 monthsக்குள்ளே லான்ச் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ட்வின் சிலிண்டர் 450cc 50 ஹார்ஸ் பவரும் 45 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான விஷயம் என்னன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டியூவல் டிஸ்கும் ரியரில் சிங்கிள் டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அவைலபிளாக இருக்கு. ஃப்ரண்ட் வீலோட சைஸ் 21 இன்ச்சும் ரியல் வீலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்கு. யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், சேசஸ் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரீல்ஸ் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு பார்ட் அடிபட்டிருக்குன்னா அந்த ஒரு ஆக்சிடென்ட்டான பார்ட்டை மட்டும் நம்மளால வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பைக்ல. ஸோ ஒட்டு மொத்தமாக சேஞ்ச் பண்ண வேண்டாம். டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டா இந்த 2025ல 1 or 2 monthsலேயே இந்த F450 GS இந்தியாவில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். எட்டாவதா பார்த்தீங்கன்னா GPXோட டீமன் GR 200R. இந்த 200R மட்டும் கிடையாதுங்க, 150R அப்படிங்கிற இன்னொரு என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் பைக்கும் லான்ச் பண்ண போகிறாங்க. 3 வருஷமாக நம்மளும் இந்த GPXை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் அஃபிஷியலான ஒரு அப்டேட் இல்லை. பட் என்ன சொல்கிறாங்க பிராண்ட் கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்தியாவில் லான்ச் பண்ணுவோம், பட் இப்போதைக்கு அதுக்கான அந்த டைம் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி இப்போ இந்த டீமன் GR 200R லான்ச் பண்ணாங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது 3 லட்ச ரூபா கூட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனிவே நம்ம 150ஆவது இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ஸோ டீமன் GR 200R பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்தாலும் கூட R15க்கு டைரக்ட் ரைவல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 19 ஹார்ஸ் பவரும் 70 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 2-valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க. நல்ல டியூவல் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி 17 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த GPXோட டீமன் GR 200R ஒரு பெஸ்ட் பைக்காக இருக்கு. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வெயிட் பண்ணி நம்ம இந்தியாவில் இந்த 2025ல வந்து பார்க்கலாம். 9வதா பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 421 அப்படிங்கிற இந்த ஒரு ஹையர் எண்ட் மாடல். ஸோ எக்ஸ்பல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வென்ச்சர் பைக்குன்னு சொல்லுவேன். அட்வென்ச்சர் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் ஆஃப் ரோடிங்கும் சூப்பராக பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பல்ஸில் இப்போ 210 மாடல் இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது, அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் இருக்குது, நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ், நல்ல பில்டு குவாலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பல்ஸில் 421 அப்படிங்கிற ஃப்ளாக்ஷிப் அட்வென்ச்சர் பைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025ல பிகினிங்கில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இதோட மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா மோட்டோ ஷோவில் ஷோகேஸ் பண்ணிட்டாங்க. அதனால லான்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். இந்த பைக்கில் என்னெல்லாம் அப்கிரேட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு 210ல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் பை ஒயர் த்ராட்டல் சிஸ்டம் கொடுக்க போகிறாங்க. ஆல் எல்இடி லைட்டிங் சிஸ்டம் இருக்க போகுது. டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ரைடிங் மோட்ஸ், ஸ்விட்சபிள் ஏபிஎஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் லார்ஜான ஃபியூல் டேங்க் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் இருக்கும், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் இருக்கும், ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு லிவர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் 21 inch வீலும் ரியரில் 18 inch வீலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீம் 200S அப்படிங்கிற ஒரு பைக் வந்து இந்தியாவிலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த பைக் நம்ம கூடிய சீக்கிரம் வந்து இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். 10வதா பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட 750cc கஃபே ரேசருங்க. இந்த கஃபே ரேசரோட ஓவரால் ப்ரொடக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இதோட லான்ச்சுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 750cc கஃபே ரேசர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு கான்டினென்டல் ஜிடி இல்லைங்க இன்டர்செப்டார் உங்களுக்கு 650யோட ஒரு தாறுமாறான ஒரு பைக்காக தான் இருக்கும். ஸோ இன்டர்செப்டார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்காக இருக்குது 650cc பொறுத்த வரைக்கும். இப்போ 750cc இந்த கஃபே ரேசர் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சூப்பரான பைக்காக இருக்கும். ஏன்னா இதோட ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ரோட் டெஸ்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ண போகுது கான்டினென்டல் GT 650 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். ஏன்னா கான்டினென்டல் GT அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் மட்டும் இல்லாமல் அதோட பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படிங்கிறது தாறுமாறாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டாங்க கான்டினென்டல் GT 650 வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த 750cc கஃபே ரேசரை பொறுத்த வரைக்கும் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் அண்ட் ரியர் பொசிஷன் ஃபுட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது ரைட் பண்ணும்போது தான் தெரியும் அதோட கம்ஃபர்டபுள் என்ன அப்படிங்கிறது. ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்பை சார்ஜ் எல்லாமே கிடச்சிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டான 750cc ட்வின் சிலிண்டராக தான் வரப்போகுதுன்றது தெரியுது. 18 inch அலாய் வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பெஸ்ட்டான பைக்காக இருக்கும் அப்படிங்கிறத சந்தேகம் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 ஹார்ஸ்
பவரும், டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டார்க்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க 650cc இன்ஜினில் இருந்து நம்ம பார்க்கும்போது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஹார்ஸ் பவரும் 52 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். 11வது அப்கமிங் பைக்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்கவர்னாவோட ஸ்வெட் பில்லியன் 125. ஹஸ்கவர்னாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்குங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி ப்ரீமியம் பைக் பிராண்ட்ஸ் அப்படிங்கிறதுலையும் சந்தேகம் கிடையாது. இந்தியாவில் 1,65,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் ஹஸ்கவர்னா இந்த 125cc லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 125cc 1,60,000 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி கம்மியான ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 2025ல ஸ்வெட் பில்லியன்ல மட்டும் 125cc வரப்போகுது. இந்த பைக்கோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 125cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 16 ஹார்ஸ் பவரும் 13 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 45 km/h மைலேஜும், டாப் ஸ்பீட் அப்படின்றது பார்க்கும்போது 120 km/h தாராளமாக போக முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS, 17-inch alloy wheels கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, 9.5 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, இந்த மாதிரி பெஸ்ட்டான விஷயங்கள் கொடுத்து தான் இந்த ஹஸ்கவர்னாவோட ஸ்வெட் பில்லியன் 125 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். 12வதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட CB650R அப்படிங்கிற இந்த ஒரு சூப்பர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஹோண்டா. இந்த CB650R பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9,20,000 எக்ஸோரூம் ப்ரைஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 9,20,000 இந்த CBR 650Rல அப்படி என்ன அப்படின்னு CB650Rல என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் CB 150R அண்ட் 300Rோட சேம் டிசைன் தான், அதில் சந்தேகமே கிடையாது. 648cc லிக்விட் கூல்டு 4-stroke இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தாறுமாறான இன்ஜினாக இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த பைக்கோட டார்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 85 ஹார்ஸ் பவரும், டார்க் அப்படிங்கிறது 56 டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 6-speed கியர் பாக்ஸ் இருக்குது. அண்ட் மைலேஜ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. டாப் ஸ்பீட் 225 வந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டியூவல் டிஸ்க்கும் ரியரில் சிங்கிள் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும். அண்ட் பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. லைட்டிங் ஸ்டேஷன் எல்லாமே LEDயில் இருக்குது. ஹசார்ட் வார்னிங் சுவிட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன், ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நல்ல பெஸ்ட்டான விஷயங்களோட தான் கண்டிப்பாக ஒரு சூப்பர் பைக் அப்படின்னா தாறுமாறான விஷயமா இருக்கும். 10 லட்ச ரூபா எக்ஸோரூம் பிரைஸ்னா சொல்லவே தேவையில்ல. இந்த பைக் வந்து இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. 13வதா பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட Z125. ஸோ நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் Z125 லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. Z125 1,50,000 எக்ஸோரூம் பிரைஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிஞ்சா 125யோட கான்ஃபிகரேஷன் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 125cc சிங்கிள் சிலிண்டர் தான் கொடுக்க போறாங்க. 15 ஹார்ஸ் பவரும் 12 நியூட்டன் டார்க்கும் வந்து இந்த பைக்கில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டியூவல் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்கு. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த பைக் இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் வாங்குவேங்க, அதில் சந்தேகமே கிடையாது. 14வதாக பார்த்தீங்கன்னா யமஹாவோட XSR 155. இந்த பைக்கை பற்றி கிட்டத்தட்ட நம்ம 3 வருஷமாக நம்ம பேசியிருக்கோம் XSR மாடல் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் யமஹாக்கு வந்து கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இருந்தது அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் லான்ச் பண்ணல. இப்போது இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. நம்ம ஹோப்ஃபுல்லி நம்புவோம் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியாவில் வந்து இன்னும் நிறைய ஹை எண்ட் மாடல் தான் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் யமஹா சொல்லியிருக்காங்க. ஸோ MT-15 எடுத்துகிட்டு கூட XSR லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 1,60,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் நம்ம XSR 155 எதிர்பார்க்கலாம். கடைசியாக 20வதா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிறது பிடிக்கும். அதில் இந்த கிளாசிக் மாடலில் 150cc லான்ச் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கிளாசிக் 150 இல்லாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்டர் 150 அப்படிங்கிற நேமில் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்டர் 1,50,000 அண்டர் 1,40,000 எக்ஸோரூம் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த 15 அப்கமிங் பைக்ஸும் இந்த 2025ல லான்ச் பண்ண போகிற பைக்ஸ் தான். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றது கொஞ்சம் டிலேவா இருந்தாலும் நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ so much for watching. அடுத்த வீடியோல பார்க்கலாம். முடிஞ்ச அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க.